முக்கியமான விஷயம் இருக்கு. மாப்பிள்ளை பையனையும் கூட்டிட்டு போய் தான் நீங்க தோஷம் கழிக்கணும். இல்லைன்னா இந்த காலத்து பிள்ளைங்க சும்மாவே முட்டிக்குதுங்க. நேரம் சரியில்லைங்கிறப்ப அது வேற ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிரும். அப்புறம் வேற வாழ்க்கை அது இதுன்னு ரொம்ப வில்லங்கமா போயிடும். கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை பையனையும் கூட்டு வாங்க, பரிகார நிவர்த்தி பண்ணிடலாம். சரிங்க சாமி, அப்ப நாங்க கிளம்புறோம். நம்பிக்கையோட தைரியமா போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். சரி, இந்தாங்க. சந்தோஷம், போயிட்டு வாங்க. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி பேச வந்தா இந்த ஜோசியர் இப்படி சொல்றாரு? இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப இருக்கிற மன வாழ்க்கை சரியா இருக்கணும்னா பரிகாரம் பண்ணணுமா? நாம பண்ணாம விட்டுருவோம். நாம கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறப்ப ஜாதகமும் நமக்கு ஹெல்ப் பண்ணதில்ல. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம பொண்ணு அந்த பாபு பையன்கிட்ட இருந்து ஜாதகம் தாண்டி பிரிச்சு கொண்டாந்து சேர்த்திருக்கு. நாம கடைசி வரைக்கும் அந்த பரிகாரத்தை பண்ணாம விட்டுட்டு அவங்க பிரிஞ்சதும் ஜாதகம் சரியாயிடுச்சான்னு பாப்போம். இல்லனா எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு நம்ம பொண்ணுக்கு புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். நான் எப்பயும் சொல்றதான் இப்பவும் சொல்றேன். எல்லாமே என் பிளான் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. வா, வண்டியில இருக்கு. கரெக்டா டைம்க்கு வந்துட்டோம். உள்ள சேர்த்துப்பாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் சேர்த்துப்பாங்க, நீ வா. குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க. என் பேர் சூர்யா. இங்க ட்ரைனிங்காக அப்ளை பண்ணிருந்தேன். அப்படியா? மேடம் வர சொல்லிருந்தாங்க. நீங்க வரதா மேடம் சொல்லிருந்தாங்க. மேடம் பேக்கரில தான் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. தேங்க் யூ சார். ஷாம், போலாம். ஷாம், நீங்க வேணா கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போறேன். சரி, அப்ப நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. கலர் இஸ் குட். ஓகே மேடம். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சாஃப்ட்டா பண்ணிடுங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். யா, என் பேர் சூர்யா. நீங்க வர சொல்லிருந்தீங்க. ஓ ஆமாமா, சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கேன் மேடம். கொடு. மேடம். மார்க்கெல்லாம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் என் காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண? டிஸ்கண்டினியூலாம் பண்ணல மேடம். அந்த காலேஜ் ப்ரொப்ரைட்டர் எங்க சொந்தக்காரங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம். அதனால அவங்க வேணும்னே என்ன காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இஸ் இட்? அவங்கள சும்மாவா விட்டீங்க? கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? இல்ல மேடம், அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு எங்க வீட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை. அடுத்த செமஸ்டர்ல இருந்து நான் வேற காலேஜ் சேர்ந்துருவேன் மேடம். ஓகே. இது எங்க ட்ரஸ்ட் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்துற வெகேஷனல் ட்ரைனிங். கோர்ஸ் முடிஞ்சதும் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அலவன்ஸும் தருவோம். இது பாரு, உண்மையிலேயே இது ஒரு தொழில் கத்துக்கிற இடம்.
கொஞ்சம் ஆர்வம் இருந்தா போதும், சீக்கிரமா கத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இங்க வந்து ட்ரைனிங்ல சேர்ந்தா. இன்னைக்கு அவ திருச்சியில 3 இடத்துல சொந்தமா பேக்கரி வச்சிருக்கா. நீயும் சின்சியரா இரு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். நிச்சயமா மேடம். சரி, நீ இன்னில இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம். முதல் 2 நாள் நீ உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு மட்டும் வாட்ச் பண்ணா போதும், சரியா? ஓகே மேடம். அப்புறம் இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஆபீஸ்ல கொடுத்துரு. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. ஷாம், என்னாச்சு? இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. கங்க்ராட்ஸ். Thank you. சரி, ஈவினிங் எப்படி வீட்டுக்கு போற? நான் பஸ்ல போய்க்கிறேன். அப்ப நான் கிளம்பா? கிளம்புங்க. ஓகே. பாப்போம். என்ன வேணும் உங்களுக்கு? இங்க எதுக்கு வந்தீங்க? நித்யாவை கொஞ்சம் பார்க்கணும், அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் பேச முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாருப்பா? அவ என் தங்கச்சி. ஓ, அந்த பாசத்துல தான் கல்யாணத்தன்னைக்கு அருவாளை தூக்கிட்டு அவளை வெட்டுறதுக்கு அலைஞ்சியாக்கும். இத பாருங்க, ஏற்கனவே நான் செம கடுப்புல இருக்கேன். மரியாதையா போயிடுங்க. உன்கிட்ட பேச நான் இங்க வரலப்பா. நித்யா எங்க வீட்டு பொண்ணு, அவளை பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம். அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் என் தங்கச்சிக்கு இல்ல. இடத்த காலி பண்ணுங்க. இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நான் உள்ள போய் பார்க்கட்டுமா? நான் தான் சஞ்சய், நாங்க யாரையும் பார்க்க ரெடியா இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லு. கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. அத வெளியில வந்து என் முகத்தை பார்த்து சொல்ல சொல்லுப்பா. ஏன் இப்படி விரட்டி விரட்டி வந்து டார்ச்சர் பண்றீங்க? நித்யா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நான் உன்னை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு தான் வந்திருக்கேன். அதான் வந்ததுல இருந்து வாசல்ல நின்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்களா? அது உங்க அண்ணன் கத்திட்டு இருக்காமா. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இல்ல நித்யா, என்னால தானே நீ இங்க வந்திருக்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஏங்க, அங்க இருக்கிறப்பதான் இப்படி தொல்லை பண்ணீங்க, இங்க வந்துமா? நீங்க டபுள் கேம் ஆடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? சரிம்மா, நீ திட்டுறதுன்னா கூட திட்டிக்க. ஆனா வா வீட்டுக்கு போலாம். ஏங்க, நல்லபடியா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ப்ளீஸ் நித்யா, புரிஞ்சுக்கோ. குடும்பம்னா சண்டை இருக்கத்தாம்மா செய்யும். நான் ஒரு தடவை கோச்சிட்டு போனப்போ நீ வந்து கூப்பிட்டோன்னு நான் வரலையா? அதெல்லாம் இப்போ நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நித்யா, இப்ப நான் உன் வீட்டுக்கு வர்றதுதானே பிரச்சனை. இனிமே நாங்க வரல. இப்ப நீ கிளம்பி வா, உன் வீட்டுக்கு போலாம். இனிமே எப்பவுமே இதுதான் என் வீடு. இனி யாரும் என்ன பார்க்க இங்க வந்துடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. ப்ளீஸ் நித்யா, இப்படி எல்லாம் பேசாத. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்? வாமா, முதல்ல உன் வீட்டுக்கு போலாம். உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. சொல்லுக்கா. உங்களுக்கும் எனக்கும் தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல? அப்புறம் உங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இங்க என்ன வேலை? நான் ரொம்ப மரியாதையா சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க போற மாதிரியே தெரியல. அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கே அவங்களுக்கு துப்பு இல்ல, இதுல எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. உங்க அக்கா மேல அன்னைக்கு அவங்க மாமனார் மாமியார் உங்களை வச்சுக்கிட்டு தானே அவங்க மேல மூட்டை மூட்டையா புகார் வச்சாங்க. முதல்ல அவங்கள போய் அவங்க வீட்டுல நல்லபடியா வாழ சொல்லுங்க.
வச்சுதான் சட்டங்கிறதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. இது என் வீடு. இது வரைக்கும் கொடுத்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேர சொல்லுங்க. என்னங்க? ஹலோ, உன்னை யாருக்கு அங்க போக சொன்னது? நான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டு போலான்னு தாண்டா வந்தேன். அவளை சமாதானம் பண்ணுங்க நான் சொன்னேனா? நான் செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் நிம்மதியா? ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? டேய், ஏன்டா புரிஞ்சுக்காம பேசுற? நான் நல்லது பண்ணணும்னு தாண்டா வந்தேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களால எப்பவுமே எனக்கு நல்லது பண்ண முடியாது. எனக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு யாரு மருமகளா வந்தாலும் இதான் நிலைமை. அக்கா, முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பு. ஏன்க்கா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? இப்ப யாருக்கு அசிங்கம்? பிரச்சனையை பெருசாக்காம முதல்ல கிளம்பு. சரி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு போய் நல்லது பண்ணணும்னு வந்தேன் பாரு. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். இதுக்கப்புறம் நீயே வரேன்னு சொன்னாலும் எங்க வீட்டுக்கு நீ வேணாண்டி. நான் என்ன வந்தே தீர்வேனா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. பார், நீயே கதறிக்கிட்டு வந்து எங்க கால்ல விழற காலம் வரும். வர்றதென்ன? சத்தியமா நீ வந்து எங்க கால்ல விழத்தான் போற. வா ராஜி, போலாம். பொண்ணை பெத்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்ன வரம்பு மீறி பேசிட்டே போற? ஆமா, உங்க வீட்ல எல்லாம் வரமுறையோட தான் நடக்குதா? வார்த்தை அளந்து பேசுமா, அப்புறம் நான் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏங்க, இவகிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அதானே, உங்க குடும்பத்துல ஆம்பளைங்க எல்லாம் வெறும் கிள்ளுக்கீரைங்க தானே? ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கற? ஒண்ணு ஏய் வசந்தா, இரு. இதுங்க பரதேசி கூட்டம், இதுங்களோட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. பாரு, காசு இருந்தா அது உன்னோட வச்சுக்கோ. ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணு எங்க வீட்டு படிய பெருக்கி கோலம் போட வந்தவ. அத மறந்துடாத. அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அத உன் பொண்ணு கிட்ட போய் கேளுயா. என்னப்பா நீங்க போய் இவங்க கிட்ட வாங்கப்பா, உள்ள வாங்க. டேய், அப்ப என்ன பேச்சு பேசுற பாத்தியா? சரி சரி விடுங்கப்பா, ஊரே வேடிக்கை பாக்குதுப்பா. சரி வா போலாம். வாங்கம்மா. கடைசியில நம்மளையும் அதுங்கள மாதிரியே தெருச்சண்டை போட வச்சுட்டாளேங்க. இங்க வந்து இந்த குதி குதிக்கிறானா? தனியா இருந்த என் பொண்ணுகிட்ட அவ என்னெல்லாம் ஆட்டம் போட்டிருப்பா. நல்ல நேரத்துல என் பொண்ணுக்கு புத்தி வந்துச்சு. இல்லனா என் பொண்ணையும் தெருவுல கொண்டு போய் நிறுத்தி சண்டை போட வச்சிருப்பாளா? நீ சும்மா பேசாம உள்ள போ. சாப்பிட்டேம்மா. இங்க பாரும்மா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம்னு சொல்லுவாங்க. கோவமா இருக்கிற போய் எடுக்கிற எந்த முடிவுமே தப்பாதான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் ஆத்திராருங்க இல்லையா? வீடு தேடி வந்தவங்கள வான்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சுல பேசிருக்கணும். இப்படியா வாசல்ல வச்சு சண்டை போடுறது? ஒண்ணுமண்ணா கூட்டு குடுத்தனமா வாழ்றதுதான்மா சந்தோஷமே இருக்கு. சின்ன சின்னதா அதுல சண்டைகள் வரும். அதையே மனசுல ஏத்திக்க கூடாதம்மா. மனுஷங்கள்ல யாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்ல. எல்லா மனுஷங்களுமே கண்ணாடி மாதிரி தான். நாம சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க, நாம முறைச்சா அவங்களும் முறைப்பாங்க. இத பாருமா, இத்தனை நாளா உன் பெரியம்மாவை நான் தப்பாதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி அவ தப்பானவ இல்ல. ஏம்மா, நல்லவங்களை தப்பா நினைக்கிறது பாவம் இல்லையா?
எல்லாத்துக்குமே காரணம் அவசரம். நாமளே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அதையே சரின்னு நம்பிக்கிட்டு இருக்க கூடாதும்மா. உன் பெரியம்மாவை பார்த்தேன், அவன் உன் மேல உசிரையே வச்சிருக்காம்மா. உன்னை பத்தியும் உன் வாழ்க்கை பத்தியும் அவ எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா? அவ உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அக்கறை. என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் பேசுறேன்னு சொன்னா. அவளால வர முடியாட்டியும் கூட பரவாயில்ல, போன்லயாவது பேச சொல்லுங்கன்னு சொன்னா. அம்மா, நேர்ல கூட போக வேண்டாம், போன்ல ஒரு வார்த்தை அவ கூட பேசிடுமா. என்னம்மா யோசிக்கிற? அவ உனக்கு நல்ல வழிதான் காட்டுவா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வீட்டுல உன்னை தங்க வச்சிருந்தாளே, அந்த நன்றிக்காகவாது அவ என்ன சொல்றான்னு கேளம்மா. சத்தியமா உன் பெரியம்மா உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டா. போன் பண்ணி பேசம்மா, போன் பண்ணி பேசம்மா. பாட்டி சொல்றேன்ல. அப்படியே உங்க கைய முறிச்சு போட்டா என்ன? என்னடி மரியாதை இல்லாம பேசுற? ஆமா, அது ஒண்ணு மட்டும் தான் இப்ப குறைஞ்சு போச்சு பாருங்க. என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் அந்த குடியை கெடுத்தவ கூட போய் என் பொண்ணை சேர்க்கணும்னு நினைப்பீங்க?